ஒலிவர் ட்விஸ்ட் என்பது 1838 ஆண்டு சார்லஸ் டிக்கன்ஸ் எழுதிய புகழ்பெற்ற நாவலாகும். இது ஒரு ஆதரவற்ற சிறுவனின் வாழ்க்கையை பற்றிய கதை. ஒலிவர் ட்விஸ்ட் ஒரு ஏழை இல்லத்தில் பிறந்தான். அவன் பிறந்த சில நிமிடங்களுக்குள் அவன் அம்மா இறந்துவிட்டாள். ஆதரவற்ற ஒலிவர் பிற ஆதரவற்ற குழந்தைகளுடன் சேர்த்து ஒரு தங்குமிடத்தில் வளர்க்கப்பட்டான். அங்கு இருந்த குழந்தைகளுக்கு மிகவும் குறைவாக உணவளிக்கப்பட்டது. ஒரு நாள் ஒலிவர் இன்னும் கொஞ்சம் உணவு தர முடியுமா என்று கேட்டதால் கடுமையாக தண்டிக்கப்பட்டு அவனை ஒரு கல்லறை தொழிலாளியிடம் வேலைக்கு அனுப்பினர். அந்த இடத்தில் அவன் மிகவும் துன்புற்றான். அவனை இழிவாக பேசினார்கள். அதைத் தாங்க முடியாமல் அவன் ஓடிப்போய் லண்டன் நகரை நோக்கி பயணம் செய்தான். லண்டன் சென்ற ஒலிவர் ஒரு சிறுவனை சந்தித்தான். அவன் பெயர் ஆர்ட்ஃபுல் டாட்ஜர். அவன் ஒலிவரை ஒரு முதியவரிடம் அழைத்துச் சென்றான். அந்த முதியவர் ஃபாகின். அவன் சிறுவர்களை திருட்ட பயிற்சி செய்ய வைத்து அவர்களை கள்வர்களாக மாற்றும் கும்பலின் தலைவன். ஒலிவர் இது குறித்து அறியாமல் இருந்தான். ஒரு நாள் டாட்ஜர் சாலையில் ஒரு மனிதரின் கைக்குட்டையை திருடினான். ஆனால் போலீசார் ஒலிவரையே பிடித்தனர். அந்த மனிதர் மிஸ்டர் பிரவுன்லோ. அவர் ஒலிவரை கண்டதுமே அவன் நல்லவன் என்று உணர்ந்து அவனை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். முதன்முறையாக ஒலிவர் அன்பையும் பராமரிப்பையும் அனுபவித்தான். ஃபாகின் குழு ஒலிவர் தங்களை பற்றி போலீசாரிடம் கூறிவிடுவானோ என்று பயந்தனர். அதனால் அவர்கள் ஒலிவரை கடத்திவிட்டனர். அவனை திருட்டு செய்ய சம்மதிக்க வைத்தனர். ஒருமுறை அவனை ஒரு பெரிய வீட்டில் திருட அனுப்பினார்கள். ஆனால் அந்த முயற்சி தோல்வியடைந்து அவனை சுட்டுவிட்டனர். அப்போது ஒரு நல்ல பெண் மிஸ் மேலி மற்றும் அவளது மகள் ரோஸ் அவனை காப்பாற்றினார்கள். அவர்கள் அவனை பராமரித்தனர். இதே நேரத்தில் மிஸ்டர் பிரவுன்லோ ஒலிவரை பற்றி ஆராய்ந்து பார்த்தார். ஒலிவர் உண்மையில் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவன். அவன் அன்னை மிகவும் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஆனால் அவர் இறப்பதற்கு முன்புதான் யார் என்பதை கூறவில்லை. ஒலிவரின் சகோதரன் மங்ஸ் ஒலிவரை பற்றிய உண்மையை மறைத்து அனைத்து பணத்தையும் எடுத்துக்கொள்ள நினைத்தான். ஆனால் நீதியும் நியாயமும் வென்றன. ஒலிவர் தனது உரிமையை பெற்றான். இறுதியாக ஃபாகின் கைது செய்யப்பட்டான். திருட்டு குழு தண்டிக்கப்பட்டது. மிஸ்டர் பிரவுன்லோ ஒலிவரை தத்தெடுத்து அவனை மகிழ்ச்சியாக வளர்த்தார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.